அந்த திராவிடியன் ஐடியாலஜி அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பின் மூலமாக இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். சரி, இப்போ நம்மளாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாமா? பாடுவீங்களா கூட? அந்த ஏரியா சேர்ந்து பாடுங்க. அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், எல்லா இடத்துலையும் ஐயா ஆல் ரவுண்டர். எப்படி ஆல் ரவுண்டர்? அப்போ போய் கேட்க வேண்டியது என்ன? வருவாய் பற்றாக்குறை, இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற பேர்ல ஒரு வெத்து பேப்பர், எப்படி ஒரு வெத்து பேப்பரை கையில் கொடுத்து போட்டிங்கல்ல, அந்த பேப்பரை எடுத்துட்டு போய் நீங்க யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, நம்மளுடைய மோடிஜி ஐயா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் அந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த ஏரியா, எல்லா ஏரியாலும் ஐயா கெல்லுமான்னு சொல்லி வருவாய் பற்றாக்குறைன்னு இருக்குல்ல, அதுல ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதி பற்றாக்குறை இருக்குல்ல, அதை போய் கேளுங்க. அதையும் கேட்டுதானே சொல்லணும். நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, நீங்க தான் கில்லியாச்சே, அப்ப அங்க போய் கேளுங்க சிஎம் சார். ஏன் அங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா உங்களால கேட்க முடியாது. எப்படி கேட்க முடியாது? இதுல என்னன்னா, கிட்டத்தட்ட 2 மடங்கு கடன் அதிகமாகி விட்டது. ஐயோ, நாங்கள் எங்கே செல்வோம்? நம் நாடு அதல பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கிறது டயலாக் இங்க நின்னுக்கிட்டு. அப்புறம் என்ன பண்றது? நிதி ஆயோக் கோட்டையில் தம்பி ஒரு போட்டோ காமிச்சார்ல, அங்க போய் இப்படியே உட்காந்துக்கிட்டு என்ன பண்றது? எப்படி பேசினாரு? தமிழ்நாடு பொருளாதாரத்தில் இரட்டை இலக்க எண்ணாக இருக்கிறது. ஏன் அதை வெள்ளை அறிக்கையில சொல்ல முடியாதா? கடன் அதிகமாகுது அப்படின்னா பொருளாதாரம் வளர்ந்துருக்குல்ல. கொரோனா பீரியட்ல பொருளாதாரத்தோட பெர்சன்டேஜ் என்ன? 0. 0ல இருந்து 11.19 கொண்டது திமுக.